ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்களும் பெலிஸ்தியரும் போரில் மோதினர். இரு படைகளும் மலைகளின் இருபுறமும் முகாமிட்டிருந்தனர். யாரும் ஒருவரை எதிர்கொள்ள துணியவில்லை. பெலிஸ்தியர் பக்கம் ஒரு பெரும் வீரன் இருந்தான். அவன் பெயர் கொலியாத். 9 அடிக்கு மேல் உயரம், பித்தளை கவசம், பெரிய ஈட்டி கையில். அவன் தினமும் வந்து இஸ்ரவேல் மக்களை அவமானப்படுத்தினான். தூரத்தில் பசுமையான மலைகளில் ஆடுகளை மேய்க்கும் இளைஞன் தாவீது. அவன் தேவனை நம்பிய மனசுடையவன். ஒரு நாள் தாவீது தன்னங்களுக்கு உணவு கொண்டு போர்க்களத்திற்கு சென்றான். அங்கே அவன் கொலியாதின் சவாலை கேட்டான். அவன் ராஜா சவுலிடம் சென்று சொன்னான், யாரும் பயப்பட வேண்டாம், நான் போய் அவனை எதிர்க்கிறேன். சவுல் வியந்தான், நீ ஒரு சிறுவன்தான். ஆனால் தாவீது நம்பிக்கையுடன் சொன்னான், தேவன் என்னுடன் இருக்கிறார். அவன் கவசம் அணியவில்லை. ஆற்றின் அருகே சென்று 5 மென்மையான கற்களை எடுத்தான். அவனின் நம்பிக்கை சில்லில் அல்ல, தேவனில்தான். இது சில்லில் கல் வைத்து வீசினான். ஒரே ஒரு கல், அது நேராக கொலியாத்தின் நெற்றியில் பட்டு அவன் தரையில் விழுந்தான். இஸ்ரவேல் மக்கள் ஆரவாரம் செய்தனர். தாவீது தேவனின் நாமத்தில் வெற்றி பெற்றான். அந்த நாள் உலகம் ஒரு உண்மையை அறிந்தது. நம்பிக்கை உள்ள இடத்தில் பயமில்லை. தேவன் நம்முடன் இருந்தார். எவ்வளவு பெரிய எதிரியும் நம்மால் வெல்ல முடியும்.